ஆஹ் ஐயா, தவம் ஸ்லைடே இருக்குங்க ஐயா. வாழ்க வளம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளை தினந்தோறும் நடத்தி வருகின்ற இணையவழி வகுப்பிலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய நட்புகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையான இந்த வகுப்புகளை தினந்தோறும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மகரிஷி அவர்கள் கொடுத்த களஞ்சியத்திலிருந்து ஒரு கருத்துக்களை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையிலே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கவிதை பார்த்தோம்னா, இரு தாரம் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிகள்ல ஒன்று. குரு அப்படிங்கிறவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு வழிகாட்டி. ஒரு மகான் கிட்ட ஒரு பக்தர் வந்து கேக்குறாரு, குருவோட துணை இல்லாம எதையும் சாதிக்க முடியாதா? குருவோட வழிகாட்டுதல் அவசியம் தேவைதானா அப்படின்னு கேக்குறார். அதற்கு அந்த மகான் சொல்றாரு, அவங்க எல்லாமே குறிப்பால உணர்த்துவாங்க இல்லைங்களா? அவங்க சொல்லி செய்வர் சிலர், சொல்லாமல் செய்வர் பெரியோர் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அவரு ஒரு நிகழ்வை நடத்தி காமிக்கிறார். அந்த அன்பர்கிட்ட ஒரு வாளியில போய் ஒரு தண்ணிய கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்தனும் ஒரு வாளி நிறைய தண்ணி கொண்டு வந்து மகான் முன்னாடி வைக்கிறார். மகான் பக்கத்துல இருக்கக்கூடிய இரும்பு துண்டை எடுத்து வாளியில போடுறார். என்ன நடக்கும்? இரும்பு துண்டு நீர்ல மூழ்க தொடங்கிடும். அதை எடுக்க சொல்றார். அவர் எடுத்து கொடுக்கிறார். உடனே இவர் என்ன பண்றாரு? மகான் ஒரு சின்ன மர பலகை அந்த துண்டை எடுத்து வாளி மேல போடுறாரு. அது மிதக்குது. அதுக்கு மேல இரும்பு துண்டை வைக்கிறார். இப்போ என்ன ஆச்சுங்க? மரப்பலகையானது இரும்பு துண்டை தாங்கி கொண்டு மிதக்கிறது. அப்ப மகான் சொல்றாரு, இந்த வாளி நீர் தான் நம்முடைய பிறவி கடல். அதை கடக்க விரும்புறவங்க இந்த இரும்பு துண்டு மாதிரி அவங்க அந்த பிறவி கடலை கடக்க நானா முயற்சி செய்வேன்னு முயற்சி பண்றவங்க என்ன பண்றாங்க? தண்ணிக்குள்ள விழுந்த உடனே கீழே போயிடுற மாதிரி மூழ்கி போயிடுறாங்க. அப்போ ஒரு நல்ல குருவினோட அருளும் வழிகாட்டுதலும் இந்த மரப்பலகை போல. அந்த ஆதாரத்துல பிறவி கடலை கடக்க முயல்பவர்கள் இலகுவாக கடந்து விடலாம் அப்படின்னு அந்த மகான் வந்து பக்தருக்கு சொல்றார். இப்ப இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு குருவோட வழிகாட்டுதலோட நம்மளை புனிதப்படுத்திக்கிறதுக்கு தான் இல்லைங்களா? ஒரு பழைய சினிமா பாடல் ஒண்ணுல ரொம்ப அழகா ஒரு வரிகள் வந்திருக்கும். ஐ திங்க் திருவிளையாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பாடலோட நடிச்ச அந்த படம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்ச ஒரு படம். அதுல ரொம்ப அழகான ஒரு வரிகள் வரும். அதாவது அவர் ஒரு சலவை தொழிலாளி. அந்த சலவை தொழிலாளி ஆனா சிவன் மேல பக்தி கொண்டவர், சிவன் மேல ஒரு அபரிமிதமான ஒரு விருப்பம் கொண்டவர். அவர் ஒரு பக்தர். அப்ப அவர் அந்த துணி துவைச்சுக்கிட்டே பாடுறாரு ஒரு பாடல். அதுல வந்து எவ்வளவு பெரிய தத்துவம் சொல்றாரு பாருங்க. உயிரோ அழுக்கு துணி, உவர் மண்ணோ நம் பிறப்பு. இப்படி பாருங்களேன், இந்த உயிர் அப்படிங்கிறது இந்த ஆன்மா இப்ப எடுத்திருக்க இந்த பிறவி, இது அழுக்கு துணியா. ஏன்னா ஒவ்வொரு பிறவியிலையும் தேவையில்லாததை நிறைய சேர்த்துக்கிட்டு களங்கமாகி அழுக்கா இருக்கு. உவர்மண் அப்படின்னா அந்த அழுக்கை நீக்குவதற்காக உபயோகப்படுத்துவாங்க. அன்றைய காலகட்டத்துல சோப்பு இதெல்லாம் இல்லாத போது அந்த உவர் மண்ணை வச்சு தேய்ச்சு அது கிளீன் பண்ணிடும். சோ உவர் மண்ணு போல நம்முடைய பிறப்பு. இந்த பிறவி என்பது இந்த ஆன்மா, இந்த உயிர் தூய்மைப்படுத்தி கொள்வதற்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. சரி, எப்படி தூய்மைப்படுத்திக்கிறது சொல்றாரு அவரே அடுத்த வரியில. பூவுலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லிலே. இங்க வாழ்ந்துதான் நம்ம தீர்த்தாகணும். எங்கேயோ தனியா எல்லாம் போய் தனியா பண்ண முடியாது.
இல்லையா? இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பூவுலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே. அந்த அழுக்கு எப்படி போகும் இல்லைங்களா? என்ன பண்ணுவோங்க, ஒரு சிலத கல்லுல அடிப்போம், போட்டு கசக்குவோம். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய துணியில ஒட்டி இருக்கக்கூடிய அழுக்கு போகும். அப்ப அவர் எப்படி எழுதுறாரு, மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே. அது கசக்கின பிறகு என்ன பண்ணணுமா, ஆதிசிவன் அருள் என்னும் ஆற்றிலே அலசி விட்டால் அழுக்கெல்லாம் வெளுக்குதப்பா வெள்ளையப்பான்னு எழுதுறாரு. இப்ப இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? இந்த பிறவிய நோக்கம் அறிந்து வாழக்கூடியவங்க, இந்த பிறவியில கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புல கிடைக்கிற இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே எப்படி பார்ப்பாங்க, எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு என்ன புனிதப்படுத்திக்கிறதுக்காக. பூவுலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே, இல்லையா? அப்ப போட்டு இந்த ஆன்மா அந்த துன்பத்துல அனுபவிச்சு கஷ்டப்படும் போது அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்குது இல்லைங்களா? அந்த தெளிவு என்னைக்கும் நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா அந்த ஆதிசிவன் அருள் என்னும் ஆற்றினில அலசணும். எத்தனை புராணங்கள் சொல்லுச்சு இல்லைங்களா? மனிதனுக்கு நல்ல நெறிய சொல்லாத புராணங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா அத்தனையும் கேட்ட மனிதன் இன்னைக்கு உலகம் எப்படி இருந்திருக்கணும் இல்லைங்களா? அப்படிதான் ஒரு மகான் கிட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், நீங்க எல்லாரும் தோன்றீங்க, இந்த உலகத்துல அவதாரமா எடுத்திருக்கீங்க, பிறந்திருக்கீங்க, நல்ல விஷயங்களை நிறைய மக்களுக்கு கொடுக்குறீங்க, ஆனாலும் இந்த உலகம் திருந்தவே இல்லையே, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, சரி நான் ஒரு 10-15 நாள் இந்த ஊர்ல இருப்பேன், நான் சொல்ற செயலை செய், இந்த 15 நாள் நீ வேலை செஞ்சு முடிச்சு விட்டு இதற்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு குதிரைய கொண்டு வந்து கொடுத்து சொல்றாரு, இந்த குதிரைய நீ பாத்துக்கணும், இந்த இடத்துல கட்டி இந்த 15 நாளும் நீ தான் இதை பாத்துக்கணும், இதுக்கு உண்டான விஷயங்கள் கொடுக்கணும் அப்படி. சரின்னு அவர் என்ன பண்றாரு, தினந்தோறும் அந்த குதிரைக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, அந்த இடத்தை எல்லாம் சுத்தம் பண்றாரு, எல்லாம் கிளீன் பண்றாரு, தினந்தோறும் நடக்குது. அந்த 15வது நாள் குரு வந்து மகான் கேக்குறாரு, சரி நான் உதர குதிரையை பாத்துக்கதான் சொன்னேன், நீ ஏன் தினந்தோறும் கீழே எல்லாம் சுத்தம் பண்ற, அது போடுற அந்த எச்சத்தை எல்லாம் எடுத்து கிளீன் பண்றியே ஏன் அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த மனிதர் சொல்றாரு, எப்படி விட்டுட்டோம்னா ரொம்ப அழுக்க போயிடாதா, 15 நாளும் நான் கிளீன் பண்ணாம விட்டுட்டேன்னா அந்த இடம் ரொம்ப 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 குப்பையா போயிடும், அதனால தினந்தோறும் நான் சுத்தம் பண்றேன், இப்ப இதுதான் பதில் அப்படின்னு சொன்னாராம். மகான்கள் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும் போது அதை தினந்தோறும் நாம எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்து அங்க என்ன பண்ணணும், நம்முடைய களங்கங்களை கழுவ பார்க்கணும். அப்ப அதுதான் குருவுடைய வேலை. அவங்க வழி கொடுத்துடுறாங்க, வாழ்ந்து காட்டியும் புரிய வச்சிடுறாங்க. அதை நாம என்ன பண்றோம், இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அங்க அத ஆழ்ந்த பயிற்சி பண்ணும்போது அது அப்ப அவர் சொல்றாரு, கொஞ்ச நாள் பொறுத்து என்ன சொல்றாரு, இப்போ இந்த குரு காட்டின வழிகாட்டுதல் படி நம்ம சுத்தம் பண்ணிட்டு இருந்த, இப்ப என்ன ஆகுது, அந்த குதிரைய அவுத்து விட்டுடு அப்படிங்கிறார். அந்த குதிரை ஓடி போயிடுது. இப்ப நீ சுத்தம் பண்ணணுமா, இல்ல, ஏன், குதிரையே இல்ல. அப்ப அந்த குதிரை ஓடி எங்க போகணுமோ போயிடுச்சு. அது மாதிரிதான் இந்த ஆன்மா அந்த இறை உணர்வோட குரு காட்டுதல வழிகள் படி பின்பற்றும் போது என்ன ஆகுதுங்க, புனிதப்படுத்தப்படுகிறது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல சுத்தம் பண்றதுங்கிறது தேவை கூட குறைஞ்சிடும். ஏன்னா அந்த ஆன்மா புனிதப்பட்டு விடுகிறது. மகரிஷி எல்லாம் அந்த மாதிரி மகான் தானே. அவர் சொல்றாரு இல்லையா, நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கறத ஒரு பாடல்ல அழகா சொல்றாரு. உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 75வது வயசுல எழுதினாரு மகரிஷி அந்த பாடலை. சோ நாம இப்ப 96ன்னு போட்டலாம். உலகிலே 96 ஆண்டு காலம் வாழ்ந்து திருவருளே அவ்வப்போ உணர்ந்திட்டேன். என்ன உணர்ந்துட்டாரு, நான் ஏன் பிறந்தேன், என்னோட பிறவி, என்னுடைய நோக்கம் என்ன. கருத்தொடராய் பின்பிறவி இல்லை, இனி கர்ம வினை மிச்சமில்லை, இச்சை இல்லும் எதிலும். எவ்வளவு அருமையான ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி ஒரு ஒரு அருமையான இது விஷயம் கொடுக்கிறாரு பாருங்க. கருத்தொடராய் பின்பிறவி இல்லை, கர்ம வினை மிச்சமில்லை, இச்சை இல்லை எதிலும். அப்ப எந்த அளவுக்கு அந்த புனித நிலைக்கு மகரிஷி போயிருந்தாங்க, அதை உணர்ந்த போது அதை எழுதுறாங்க. அதனாலதான் அடுத்த வரி எழுத முடியுது. அதனால நான் அருள் நிறைந்த பெரும் ஜோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். நம்ம எல்லாரும் கூட சொல்லுவோங்க,
கண்டிப்பா சொல்லுவோம். நான் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஐயோ நாளைக்கே இறந்து போயிட்டா கூட ரொம்ப நிம்மதி. இறந்து போறவங்க தான் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா பிறக்காதவங்களும் இறந்து போனவங்க தான் கொடுத்து வச்சவங்க, புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நாளைக்கே சாவு வந்துட்டா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோங்க. ஆனா ஒரு கணம் யோசிச்சு பார்க்கலாம். நடு ரோட்ல நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு லாரி கிட்டக்கு வருது, ஒரு செகண்ட்ல தள்ளி வந்துடுறோம். அந்த செகண்ட் மரணம் எப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தியது இல்லைங்களா? அப்ப ரொம்ப சுலபமா சொல்றோமே. ஆனா மகரிஷி சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த நிலை அவர் மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதிசிவன் அருள் என்னும் ஆற்றில அலசிட்டாரு. அதனால அவரோட மனம் வெளுத்து அந்த ஆன்மா புனித நிலைக்கு போயிடுச்சு. அப்ப அந்த அடிக்கிறது கசக்கிறதுல இருந்து தனக்கு கிடைத்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கறாங்க இந்த இரு தார மனம் அப்படிங்கிற தலைப்புல இல்லைங்களா? மகரிஷியுடைய வாழ்க்கை நாம பார்த்திருக்கிறோம், வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கோம். விளக்கத்துல மகரிஷி மொத்தமும் கிளியரா கொடுத்துட்டாங்க. எந்த நிலையில் தான் இரண்டாவது திருமணத்திற்கு மகரிஷி அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அதை பற்றின அந்த சூழல், அந்த மோதி அடித்தது முற்றும் கசக்கையிலே மகரிஷிக்கு கிடைச்சது இல்லைங்களா ஒரு அனுபவம். அதை கொண்டு நமக்கு ஒரு வாழும் வகை சொல்றாங்க. ஏன்னா மகான்களே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுல கிடைச்ச நன்மையை நமக்கு கொடுப்பாங்க. அதுதான் அவங்களோட பெரிய பெரிய ஒரு வரம். இப்ப புத்தரோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டா கூட அவரு எல்லா அரச போகத்தையும் விட்டுட்டு வந்தாரு, ஞானம் அடைஞ்சாரு, அதெல்லாம் நமக்கு தெரியும். அவரு திருப்பி போன போது அவரோட மனைவி கேட்டதா சொல்றாங்க. நீங்க எல்லாத்தையும் யோசிச்சீங்க, இந்த அரச போகத்தை விட்டுட்டு போனீங்க. ஆனா உங்க கடமையை மறந்துட்டீங்களே. உங்க அப்பா அம்மாக்கு, உங்களுடைய மனைவி குழந்தைகளுக்கு, இந்த நாட்டுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமையை விட்டுட்டு போயிட்டீங்களே. அதை நான் தான் பொறுப்பெடுத்து நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க முழுமையா ஞானம் அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கிடைச்சிருச்சு. உடனே கேக்குறாங்க, சரி அங்க போய் கஷ்டப்பட்டு கிடைச்சதே அந்த ஞானம் இங்கே இருந்தே கிடைச்சிருக்காதா? அதுக்கு அருமையான பதில் சொல்றாரு. கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அப்புறம் ஏன் போனீங்க? அவர் சொல்றாரு, அது எனக்கு அப்ப தெரியல. தான் கஷ்டத்தை அனுபவிச்சு ஒரு வழியை தேடி பிடிச்சு அந்த வழியில நடந்து 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 அந்த வழியில இருந்த கல்லு முள்ளு எல்லாம் அகற்றிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? மகரிஷி நடந்த போல மகான்கள் நடந்தது எல்லாமே பாதையா மாறிடுச்சு. அப்ப அந்த பாதையில நம்ம கேர்ஃபுல்லா நடப்போம் இல்லைங்களா? ஒரு ஒரு கிராமத்திலயோ எங்கேயோ பார்த்தோம்னா புல்லும் கல்லுமா இருக்கும். ஆனா மனிதர் ஒருத்தர் நடந்து தினந்தோறும் நடந்துகிட்டு இருந்தார்னா அவர் நடந்த பாதையில இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆகி என்ன ஆகுங்க? மற்றவர்கள் நடப்பதற்கு ஒரு பாதையாக்கிடும். ஜென் கதையில ஒன்று சொல்லுவாங்க, ஒற்றையடி பாதை இரண்டாகலாம், மூன்றாகலாம், பலவம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா, ஒற்றையடி பாதையா இருக்கு, அதுல ஒருத்தர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரு நான் இறங்க மாட்டேன், நான் யாருக்கும் வழிவிட மாட்டேன்னு நின்னாருன்னா அது ஒற்றையடி பாதையாவே இருந்து போயிடும். அதே விஷயம் எதிர்க்க ஒருத்தர் நடந்து வரும்போது இவர் இறங்கி வழி விட்டார்னா இப்ப என்னாச்சுங்க? அது 2 பாதை ஆயிடுச்சு. இறங்குனவர் நடக்கிறது ஒரு பாதை, ஏற்கனவே இருக்கிற ஒரு பாதை. இதுல இன்னும் அடிஷன் நாம சேர்த்துக்கலாம். மனவளக்கலைஞர்கள் கால் வைத்த இடமெல்லாம் பாதை. எப்படி? ஏன்னா சுவாமிஜி அப்படி ஒரு பாதை போட்டு கொடுத்திருக்காங்க. ஏன் இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் இந்த பாடலுக்கு அப்படிங்கறத யோசிக்கும் போது இது ஒரு சென்சிட்டிவான விஷயத்த மகரிஷி தொடறாங்க. மகரிஷி வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் அவருக்கு எந்த சூழல்ல அந்த செயலை செய்ய வச்சது அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துட்டு, நான் செஞ்சுட்டேன், அதனால இது ஏற்பட்டது, நீங்க செஞ்சிடாதீங்கன்னு சொல்றாரு. இப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? இதுதான் உண்மையான ஒரு மகான். அதாவது நித்தியமாம் நிலை உறைந்த ஞானியர்கள்ங்கிற அந்த கேட்டகரியில வரவங்க, புத்தராகட்டும், வேதாத்ரி மகரிஷி ஆகட்டும், இன்னும் எத்தனை மகான்கள் ஆகட்டும், தான் பட்ட கஷ்டம் அடுத்து வரவங்க பட வேண்டாம், வழி காமிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப சுவாமிஜி சொல்றாங்க, அந்த இரு தாரம். சுவாமிஜியோட வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அவங்க அக்கா மகளை மனம் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்ல. 10 வருடம் போச்சு. நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க மகரிஷி. துணையாள் அறிவுடையாள் பதியாய் என்னை உவந்து ஏற்றாளை மணந்து நலமாய் வாழ்ந்தேன். 10 வருடம் போச்சு.
குழந்தை இல்ல, பக்தி நிலை. அந்த காலத்துல எவ்வளவுலாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. பல கற்பனை கதைகளை பார்த்து நீ இத பண்ணு அதை பண்ணு, இத பண்ணி நான் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு அவ்வளவு விஷயங்கள் அத்தனையும் செய்யறாங்க. ஆனா மனைவி அவர்கள் ஒரு காலம் இன்னைக்கும் இருக்குங்க, இன்னைக்கு கூட ஒரு மைனாரிட்டி பெர்சன்டேஜ் இருக்கு. எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தாலும் கூட அந்த அடுத்த தலைமுறை இல்ல அப்படிங்கிறதுக்கான அத்தனை காரணத்தையும் பெண் மேல போடக்கூடிய ஒரு துர்பாகியம் இருந்துகிட்டு தான் இருக்கு இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னும் எத்தனை வருஷம் முன்னாடி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அன்னையதான் சொல்றாங்க. அது சமூகம் அவங்கள குற்றம் கூடுது. இப்ப அவங்களால தாங்க முடியல. அவங்க நீங்க இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஏன்னா தியாகிகள் இல்லையா அவங்க. ஏன்னா இப்படி ஒரு சுடுசொல் கேட்க வேண்டாம், என்னையும் என் கணவரையும் அடுத்த வாரிசு இல்லைன்னு யாரும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கலைன்னா பண்படியா மனிதர் பலர் இழித்து கூறும் பழிப்புரைகளை கேட்டு சகியேன் அப்படிங்கிறாங்க. என்னால சகிக்க முடியல, என்னால தாங்கிக் கொள்ள முடியல. மகரிஷி கிட்ட சொல்லி வேற யார்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? அப்ப சுவாமிஜி மனம் புண்ணாய் போனதுங்கிறாரு. புண்பட்ட என் நஞ்சம் மேலும் புண்ணாக போக பொறுத்திரு ஒரு ஆண்டு என்று சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஒரு வருஷம் பொறுத்துக்கோ. அப்புறம் திரும்பியும் அவங்க கம்பல் பண்றாங்க. அது மகரிஷி அதை இன்றைய பாடல்ல எழுதுறாரு பாருங்க. பெண் இரண்டு கொண்டாலோ சுகமும் இல்லை, பெரு நெருப்பு சாகும் அளவு துக்கம் என்ற பண்டை மொழி ஒரு ஆண்டு தினமும் பாடி பார்த்திடுவேன். தினந்தோறும் அந்த ஒரு வருஷம் கேட்டார் இல்லைங்களா டைம், அந்த ஒரு வருஷமும் இந்த இரண்டு தாரங்களை திருமணம் படுவதனால வரக்கூடிய துன்பம் அது எப்படி இயற்கைக்கு முரணானதுங்கிறது எல்லாம் மகரிஷி அவங்களுக்கு சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க, அவங்கள மாற்ற எண்ணுவதற்கு. ஆனா சுவாமிஜி சொன்னாலும் அன்னையுடைய நிலை அங்க சுற்றி சமுதாயம் சொல்லக்கூடிய அண்டை அயலார் உற்றார் நிந்தை கேட்டு அழுத்திருக்கும் அவளுக்கோ அமைதி இல்லை. அவங்க சொல்றாங்க, நீங்க என்னெல்லாம் சண்டை வரும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் வராது, சகல துறையிலும் நான் ஒத்து வாழ்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் மகரிஷி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல என்ன பண்றாங்க, ஒரு புத்தகம், அதுல ஒரு கதை வருகிறது. இதே போல ஒரு கதை. கணவன் மனைவி, அவங்களுக்கு குழந்தை இல்ல, இன்னொரு திருமணம் பண்ண சொல்லி அந்த மனைவி அவள் கணவரை வற்புறுத்துகிறார், அவரும் மாட்டேன்னு சொல்றாரு. அவங்க ஒரு கடினமான முடிவு எடுத்துடுறாங்க, நான் இல்லாம போயிட்டா நீங்க பண்ணிப்பீங்கல்ல அப்படின்னுட்டு. சோ இந்த கதைய சாம்பிள் மாதிரி மகரிஷிட்ட கொடுத்து படிக்க சொல்றாங்க அன்னை. இத படிக்கும் போது இவ்வளவு விஷயமும் ஆராய்ச்சி செய்த மகரிஷி அந்த ஒரு கணம் என்ன முடிவெடுக்கிறாருங்க, நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தர மாட்டேன்னு சொல்ல ஒரு அருமையான பண்பாட்டை கொடுத்த மகான் இல்லையா? ஓ, இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய இன்னைக்கு தள்ளப்பட்டு விட்டாள், அதனால ஓகே அக்செப்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க மகரிஷி. அதுக்கப்புறம் அந்த இரண்டாவது திருமணம் நடக்கிறது. அப்புறமும் குழந்தை இல்லை. அப்பதான் மகரிஷியோட ஆராய்ச்சி தொடங்குகிறது. மகரிஷிக்கு தெரியும் இல்லையா, அவர் சொல்லி எழுதிட்டார் இல்லைங்களா, பின்பிறவி இல்லை, கர்ம வினை மிச்சம் இல்லை, அதனால் மிச்சம் இருந்தா பிறவி தொடர் எப்படி வரும், அதுக்கும் நமக்கு அழகா விளக்கம் கொடுக்கறாங்க மகரிஷி. மனிதனுக்கு பிறப்பு தொடர் தன்னை தேரா மாயையால் வினை பதிவால் கடல் போல நீளும் இல்லையா? அடுத்தடுத்து புனரபி மரணம் புனரபி ஜனனம்னு பிறந்துகிட்டே இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன, கர்ம வினை பதிவுகள். அது எப்படி வழி வரும், அது வழி சொல்றாரு. கனிவுடைய வித்தின் மூலம் கருவுருவாய் குழந்தைகளாய் தொடர்வது ஒரு வழி இல்லையா? நாம செய்யக்கூடிய செயல்களுடைய பலன்களை அனுபவிப்பதற்காக பிறந்தவர்கள் பிள்ளைகள். அப்ப பத்தாது, நம்ம காலம் பத்தாது, அதனால உடனே இன்னொரு தலைமுறையை கொடுக்கிறது இறைநிலை. கனிவுடைய வித்தின் மூலம் கருவுருவாய் குழந்தைகளாய் தொடர்வது ஒன்று. சரி, இன்னொரு வழி என்ன, இனி உடலை விட்ட பின்னர் எஞ்சியுள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றாகும். இந்த இரண்டாவது கேட்டகரி யாருக்கு சொல்றாங்க மகரிஷி,
இப்போ கர்ம வினைகளை எல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னு மறைந்து போன மகான்களுக்காகட்டும், மகரிஷி போல கர்ம வினை இல்ல, எனக்கு இச்சை இல்ல, அதனால் நான் இறைநிலையோ என்னை அணைத்துக் கொள்ளும் நாள் எதிர்பார்த்திருக்கேன், 2 மனைவிகள் கொண்டாலும் மகரிஷியோட வினைகள் எப்படி பாசிட்டிவா வினைகள் இருந்தாலும் அது எப்படி சரியாகும்? உடலை விட்ட பின்னர் எஞ்சியுள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் இல்லையா? இப்ப மகரிஷியினுடைய நோக்கம் என்ன? உலக அமைதி. அந்த உலக அமைதிக்கு யாரெல்லாம் ஒரு படி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க கூட எல்லாம் இணைந்து மகரிஷி அதை நடத்தி வைப்பார் இல்லையா? சுவாமிஜி பருவுடல்ல இருந்ததுக்கு அப்புறம் பருவுடலை விட்டு அந்த 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 உடலுக்கும் உயிருக்குமான பிரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் வேகமாக உலக சமுதாய சேவா சங்கத்தோட வளர்ச்சி இருக்கு இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஐக்கிய நாடுகள் சபையில அந்தஸ்து வாங்கினதுல இருந்து இன்னைக்கு மன்றங்கள் ஆன்லைன்ல அவ்வளவு சூப்பரா உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் தட்டி தட்டி கொண்டு போய் கொடுக்குதே. இதுக்கு யாரு காரணம்? மகரிஷியினுடைய எண்ணம். அந்த எண்ணம் யாரெல்லாம் ஒத்த எண்ணமா இருக்காங்களோ அவங்க கூட எல்லாம் இணைந்து அது செயலுக்கு வரும். அப்ப இது பாசிட்டிவ் சைடு மட்டுமல்ல, ஆப்போசிட் சைடும் அப்படிதான். அப்ப குழந்தைகள் அடுத்த தலைமுறை இல்லை என்பதற்கு என்னென்ன காரணம் அப்படின்னு மகரிஷி ஒரு 2-3 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று இல்லறத்தை இல்லாம துறவுல இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் இல்ல. 2வது உடல் கோளாறுனால, அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ உடல்ல இருக்கக்கூடிய கர்ம வினையினால் ஏற்படக்கூடிய கோளாறுனால அடுத்த தலைமுறையை உருவாக்க இயலாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. 3வது விதிதான், மகான்கள் போல கர்ம வினைகளை எல்லாம் கழிச்சுட்டாங்க. இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதா தேவி அன்னையும் வள்ளுவரும் வாசுகி அம்மையாரும் அடுத்தது மகரிஷியும் அன்னையும் லக்ஷ்மி அம்மாளும் இவங்க எல்லாரும் இல்லறத்துல இருந்து எல்லா மனிதர்கள் வாழும் முறைப்படியே மனம் கொண்டு வாழ்ந்து இல்லறத்திலிருந்து இறைநிலை உணர்வு பெற்றாங்க. அப்ப அவங்களுக்கு அடுத்த தலைமுறை இல்லை அப்படின்னா அதற்கு காரணம் அவர்களுடைய கர்ம வினைய முடிச்சுட்டாங்க. அப்ப இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய காலகட்டத்துல மகரிஷி இதை பின்பற்றிடலாம் இல்லைங்களா? இப்ப புத்தர் சொன்னார், அதனால நான் போதி மரத்தடியில உட்காந்து ஞானம் பெறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம் இல்லையா? அதே போல அவர்களோட வாழ்வை பார்த்து அதைய பின்பற்றணும்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு 10 கவிதை எழுதுறாருங்க சுவாமிஜி. நான் செஞ்சேங்கிறதுக்காக தயவு செய்து நீங்களும் அதை செய்யாதீங்க. ஏன்னா அது 2 முள்வேலிக்கு இடையே நடப்பதற்கு ஒப்பும் இந்த 2 தாரம் கொண்டது. எனக்கு ஏதோ நல்லது அமைஞ்சு போச்சு, ஆனால் என்னை பின்பற்றாதீர்கள் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த 10 கவிதை எழுதுறாங்களாம் மகரிஷி. அப்போ இத மகரிஷி என்ன நோக்கத்துக்காக எழுதினாரோ அதை நிறைவேற்றி வைக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடக்கிறது. மகரிஷி தறிகள் வச்சு பெரிய ஒரு நெசவு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியும். அப்போ மகரிஷி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர், அவரோட ஒரு 50 தறிக நடத்தக்கூடிய ஒரு அன்பர் தண்டபாணி செட்டியார்னு அவர் ஒரு நாள் இரவு வீட்டுக்கு வராரு மகரிஷிக்கு கிட்ட. எப்போதுமே மகரிஷி என்ன கவிதை எழுதினாலும் அவர் அதை படிச்சு பார்த்துட்டு அதை பற்றின ஒரு கலந்துரையாடல் நடக்குமா. அன்னைக்கு அவர் இரவு வருகிறாரு. மகரிஷி அந்த 10 கவிதைகள் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரு படுக்க போயிடுறாரு. மறுநாள் காலையில பார்த்தா அவர் இல்ல, எழுந்து போயிடுறாரு. சுவாமிஜி எழுந்த உடனே கேக்குறாங்க, மகரிஷியோட உடன் பிறந்த தம்பி கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு அவர், நான் நைட்டே நான் கேட்ட கேள்விக்கான விடை எனக்கு கிடைச்சிருச்சு, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மகரிஷிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், என்னது அவர் நம்ம கிட்ட ஒண்ணுமே கேட்கல, நாம எப்படி பதில் கொடுத்தோம் அப்படின்னு மகரிஷிக்குள்ள ஒரு கேள்வி வருது. அப்போ ஒரு கடிதம் எழுதுறாரு அவரு. ஐயா, என் வீட்டுல நடந்த ஒரு சூழல், அந்த சூழலுக்கு உங்ககிட்ட தீர்வு கிடைக்குமான்னு நான் கேட்டுட்டு வந்தேன். ஆனா எனக்கு கிடைச்சிருச்சு. என்னன்னா, எனக்கும் குழந்தைகள் இல்லை, அதனால் என் வீட்லயும் என்னை 2வது திருமணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப நிர்பந்தப்படுத்தி கொண்டிருந்தாங்க. எனக்கு பிடிக்கல, ஆனா எப்படி அவங்க கிட்ட உறுதியாக மறுப்பது அப்படிங்கிற எண்ணத்தோட நான் வந்தேன். உங்களுடைய 10 பாடல்கள் எனக்கு அருமையான விளக்கத்தை கொடுத்துருச்சு. அதனால் அதை அடிப்படையாக வச்சே நான் உறுதியாக மறுத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாக்குறோம், இப்ப இன்னைக்கு நம்ம லிவிங் ஏஜ்ல பாக்குறோம், நாம ஒரு சில காலகட்டத்துல ஒரு சில உலக சூழ்நிலையினால இந்த
விஷயங்கள் கூட எதிர்மறையா நடக்குது. இப்ப கூட பாக்குறோம் நம்ம நிறைய அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த 2 தாரம் கல்யாணம் பண்ணிக்கிறது, 3 தாரம் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது சட்டப்படி சரி. ஆனா நம்ம நாட்டுல ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் உன்னதமான ஒரு வாழ்க்கை தத்துவம்னு சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா, மகரிஷி சொல்றாங்க இல்லையா, எந்த எந்த காலத்தோ தோன்றிய இறைஞர்கள் அக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்தார்கள் சொன்னார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு காலத்துல படையெடுப்புகள் ரொம்ப இருந்த போது, அந்த படையெடுத்து வரவங்க முதல்ல பெண்களை தான் குறி வைப்பாங்களாம். அதனால்தான் கூட எல்லா ராஜாக்களும் பெண்களையும் குழந்தைகளையும் தான் முதல்ல பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. நம்ம ஊர்ல நம்முடைய மூதாதையர்கள் கட்டின கோயில்கள் பல அந்த மாதிரி பாதுகாப்பு இடம்தான். ஒரு அரண் மாதிரி இருக்குமா. அதுல சுத்தி தண்ணி, இப்ப தஞ்சாவூர் கோயில்லாம் அவ்வளவு சிறந்த அரண். அதை சுற்றி அகழிகள்லாம் இருக்கும், அதுல முதலையெல்லாம் இருக்குமா. சோ மக்கள் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் போர் சூழல்ல மக்களை, குழந்தைகளை, பெண்களை காப்பாத்துறதுக்கு அதுக்குள்ள கொண்டு போய் வச்சிடுவாங்க. சோ அந்த மாதிரி சமயத்துல ஆண்கள் தான் போரிடும் போது நிறைய ஆண்கள் இறந்து பட நேர்ந்தது. அப்போ பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புடைய ஆண்களுடைய எண்ணிக்கை குறையும் போது அங்க என்ன சட்டம் கொண்டு வரப்பட்டது? 2 பேரை பொறுப்பெடுத்துக்கலாம் ஒரு ஆண். அதே ஊர்லதான் அதே மதம் தான் என்ன சொல்லுகிறது? ஒரு பெண் தன்னுடைய கணவரோட வாழ்க்கையில நிம்மதியாக வாழ முடியலன்னா அவங்க தலாக் என்று சொல்லக்கூடிய மன முறிப்பை கேட்கறதுக்கான உரிமையை பெண் கிட்ட கொடுக்குது. அதே சட்டம் தான் கொடுத்திருக்கு. அப்போ காலத்துக்கு ஏற்ப அன்றைய காலத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக இன்னைக்கும் அதே செய்யணும்னு அர்த்தம் இல்ல அப்படிங்கிறதுதான் மகரிஷி குறிப்பிடுறாங்க. எந்த காலத்திலும் ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையின் போக்குக்கு ஒத்து வராது என்று தோணும் போது அதை விடுவது நல்லது இல்லையா. இன்று இந்த கருத்து இன்னைக்கு சரியில்லைன்னா மாற்றிக்கொள்வது சரி. அதனால்தான் சுவாமிஜி சொல்றாங்க, இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்துள்ளேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்ப கொடுத்துள்ளேன்னு சொல்றாங்க. அப்போ தான் சந்தர்ப்ப சூழ்நிலையினால செய்யக்கூடிய ஒரு செயல் கூட தன்னை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு ஒரு தவறான உதாரணமா இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல எவ்வளவு உறுதியா இருந்திருக்காங்க பாருங்க மகரிஷி. சோ அதற்காக எழுதிய 10 பாடல்கள்ல ஒன்றுதான் அந்த 2 தாரம் என்கின்ற தலைப்பில கொடுத்த இன்றைய பாடல் எங்கள் கருத்து அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சூழ்நிலைகளை மகரிஷி சொல்வது எதற்குன்னா, எந்த சூழல்லையும் ஒரு சில விஷயங்கள் மாற்றுத்தன்மை தருமையானால் அதை மாற்றிக்கொள்வதில் தவறில்லை அப்படிங்கிறத இந்த பாடல் விளக்குகிறது. அருமையான இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.